டியர் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங். லைஃப்ல நித்தமும் நடத்தும் தேவன் எங்கள் செய்தியின் தொடர்ச்சியை மீண்டுமாக மக்கள் கொண்டு வரவங்க நமக்கு கொடுக்குறாங்க. தொடர்ந்து நம்ம அதை கேட்போம். கடந்த 2 மாதங்களாக நம்மை இந்த 24 ஆண்டுல எவ்வளவு அற்புதமா நடத்தினார், எவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்தார், எப்படி பாதுகாவல ஆண்டவர் கொடுத்தார், வியாதிகளுக்கு விலக்கி காத்து வந்தார், ஆண்டவர் நம்மை தப்பிவித்து வந்தார், இவ்வளவு சோதனைகள் எல்லாத்துக்கும் எப்படி தப்பிவித்து ஆண்டவர் நடத்தினார், இவ்வளவு ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த 2 மாதங்களாக தேவன் நம்மை நடத்தி வந்த கிருபையில நினைத்து மீண்டும் தேவனை துதிப்போம். இந்த காலையில மீண்டும் இந்த புதிய மாதத்துல 3வது மாதத்துல முதல் நாளில ஆண்டவர் நமக்கு நம்மோடு பேசுகிற காரியம் இதுதான். ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி 2 மாதம் மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த 3வது மாதத்திலும் சரி, ஆண்டவர் இந்த மாதத்தின் முதல் நாளிலும் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். கர்த்தர் நித்தமும் நடத்தி நம்மை நடத்த முடியாத பொறுப்பை ஆண்டவர் கொண்டிருக்கிறார். அதனாலதான் சொல்லுகிறார், உண்மையில எனக்கு பொறுப்பு இருக்குது, உன்னை படைச்சவன் நானு, உன்னை தாயின் கற்பத்துல உருவாக்கினது நானு, உனக்காக நோக்கங்களையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறது நானு. பாருங்க, நாம எரேமியாவெல்லாம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்ற, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உன்னை நான் பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்காக நோக்கங்களை திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறது எல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால இந்த உலகம் திக்கற்ற உலகம், நம்பிக்கையற்ற உலகம், மோசமான உலகம், கைவிடுகிற ஒரு உலகம், இப்படிப்பட்ட ஒரு நெடுவந்தமான உலகத்துல ஆண்டவர் என்ன விரும்புறேன்னா, நான் எப்படி உன்னை கைவிட முடியும், நான் உன்னை எப்படி கைவிட்டு இது பண்ண முடியும், கைவிடுவேன் அப்படிங்கிறாரு ஆண்டவர். ஏனென்றால் நம்மையில அவ்வளவு பொறுப்புள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். எரேமியால கூட இவ்விதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. எரேமியாவில் பாருங்க, எரேமியா 31 20ஆம் வசனம். இப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவனை எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாக பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் நம்ம எவ்வளவு நேசிக்கிற, எனக்கு அருமையான குமாரன், எனக்கு பிரியமான பிள்ளை. பாருங்க, அவனுக்கு விரோதமா பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வன். இன்னொரு இடத்துல சொல்லுகிறாரு, உன்னை நான் எப்படி கைவிடுவேன், ஓசியல்ல நினைக்கிறேன், உன்னை எப்படி நான் கைவிடுவேன் அப்படிங்கிற தேவனுடைய அன்பு பெயர்பட்ட அன்பு. அதனால என் அருமையானவர்களே, இந்த உலக வாழ்க்கை பயங்கரமான ஒரு வாழ்க்கை. அதனாலதான் ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்ததுல இருந்து நம்மை நடத்த விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கைக்காக நோக்கங்களையும் திட்டங்களையும் ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்பாக வைத்துத்தான் ஆண்டவர் அனுப்புகிறார். இப்போ மோசையெல்லாம் அது பிறக்கிறதுக்கு முன்பாகவே நாம் என்ன பிறக்கிறோம், இதுல ஜனங்களை மீட்க முடியாத ஆண்டவர் தெரிந்து கொண்டவனாக இருந்தார். பாத்தீங்களா, எப்பேற்பட்ட காரியம். அதோடு கூட ஏசாயாவில இவ்விதமாக சொல்லுகிறார். ஏசாயாவில
44ஆம் அதிகாரம் இங்கு இந்த கோரேச ராஜா குறித்து சொல்லுகிறார். 44ஆம் அதிகாரம் 28ல கோரேசை குறித்து அவனை மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டுப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான். பார்த்தீங்களா? ஆண்டவர் அவன் எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான்ங்கிறாரு. அதோடு கூட ஏசாயா 46ஆம் அதிகாரத்துல இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறார். பாருங்க, 46ஆம் அதிகாரத்துல 10ஆம் 11ஆம் வசனம், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறவராக இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். பார்த்தீங்களா? இப்ப இங்க என்ன சொல்லுகிறாரு? அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அதை திட்டம் பண்ணினேன். ஆபிரகாம் வாழ்க்கையில, ஈசாக்கு யாக்கோபு வாழ்க்கையில, யோசேப்பு வாழ்க்கையில எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருந்த காரியங்கள், ஆண்டவர் அதை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் அவர்களை நடத்த வேண்டியிருந்தது. ஆண்டவர் அவர்களை நடத்தினார். தாவீதுடைய வாழ்க்கை, அதனாலதான் தாவீதெல்லாம் சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாருங்க, நமக்காக ஒருத்தர் இருக்கிறாரு. ஆண்டவர் தான், நம்ம சிருஷ்டித்தவர் தான், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆனா நாம் தேவனால நடத்தப்படுகிறோமா என்பதுதான் கேள்வி. இன்னைக்கு பிரச்சனை என்னவென்றால், ஆண்டவர் நமக்காக மிக சிறந்ததை வைத்திருக்கிறார், நோக்கத்தை வைத்திருக்கிறார், திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனா அநேக தேவனால் நடத்தப்படாதனாலதான் வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்காம இருக்கிறாங்க. மனம் போல போல ஜீவிச்சா எப்படிங்க? இஷ்டம் போல நடந்தா எப்படி? நாம் தேவன் நம்மை நடத்த வேண்டும். ஆண்டவர் பாருங்க, நான் திட்டம் பண்ணினேன்னு சொல்றார். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். நான் அதை திட்டம் பண்ணினேன். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கக்கூடாது. தேவ சித்தமில்லாத காரியங்கள் நமக்கு நடக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுக்கு சித்தமானதா நிறைவேறும்படியாக நம்ம அர்ப்பணித்திருக்கணும். ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானது மாத்திரம் நடக்கணும். அதனாலதான் நாம் ஆண்டவரால நித்தமும் போதிக்கப்பட்டு நடத்தப்படுவோமானால் நான் சொல்லுகிறேன், இந்த ஒரு சிலாக்கியம் நமக்கே கிடைக்கும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 2வது அதிகாரம், பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 13ஆம் வசனம், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் அவருடைய தயவுள்ள சித்தப்படி, பாத்தீங்களா, தயவுள்ள சித்தம் ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு முன்குறித்த காரியங்கள், திட்டம் பண்ணின காரியங்கள் என்ன செய்யறாருன்னா, தேவனை தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி என்ன செய்யணும்? விருப்பத்தையும் செய்ய உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவர் அந்த விருப்பத்தையும் செய்ய நம்மளை உண்டாக்குகிறாராம். இதுதான் தேவன் நம்மை நடத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நடத்துதல். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவர் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் விருப்பத்தை செய்ய நம்மள உண்டாக்குகிறாராம். என்ன அற்புதமான காரியம்! அவருடைய விருப்பத்தை நமக்கு இல்ல. இப்ப நம்ம விருப்பம் வேற, ஆனா நம்ம ஆண்டவரால நடத்தப்படுவோம்னா ஆண்டவரே அவருடைய விருப்பத்தை கொடுக்கிறார், அவருடைய ஆசையை கொடுக்கிறார், அவருடைய வாஞ்சையை நமக்கு கொடுக்கிறார், விருப்பத்தையும் செய்யும் உண்டாக்குகிறார். சாலமோன் தூங்கி கொண்டிருந்தாரு. ஆனா ஆண்டவர் சொப்னத்துல வெளிப்பட்டு, சாலமோனை நீ விரும்புறத என்னிடத்துல கேளுங்கிறார், விரும்புறத என்னிடத்துல கேளு அப்படிங்கிறார். அப்ப சாலமோன் என்ன கேட்டாப்புல? ஒரு ஞானமுள்ள இருதயத்தை கேட்டார், ஞானமுள்ள ஒரு இருதயத்தை வாஞ்சித்தார். அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமா இருந்துச்சான், விருப்பமா இருந்துச்சான்.
ஏன்னா அது தேவனுடைய தயவுல சித்தப்படி. ஏன் கேட்டீங்கன்னா, ராஜ்யத்தை ஆளுகை செய்ய முடியாங்க. ஞானம் அவசியம், ஞானம் அவசியம். இன்றைக்கும் கூட என் அருமையானவர்களே, உலகத்திலேயே நீங்க பாருங்க, அந்த காலத்துல நம்ம எப்படி இருந்தோம். அதாவது முன்னேற்றம், அறிவு வளராம இருந்த காலத்துல, அந்த காலத்துல மாட்டு வண்டியில போனோம். அந்த காலத்துல போனு கீனு செல்லு கீழு எதுவுமே கிடையாது. ஒரு போனு இது ஆட்சி பண்ணா போஸ்ட் ஆபீஸுக்கு தான் போகணும். ஏன்னா அந்த காலத்துல டெலிகிராம், ஏதோ ரொம்ப இதா இருந்தா டெலிகிராம் அந்த மாதிரி அங்க இங்க இருக்கும். இது பண்ணு அப்படிப்பட்ட காரியம். அப்படியே மனுஷனுடைய அறிவு வளர 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 மனுஷன் முன்னேற்றம் வந்தது. மனுஷன் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டவனாக மாறினான். அது மனுஷனுடைய வளர்ச்சிக்கு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது, பிரயோஜனமாக இருந்தது. எப்பேற்பட்ட காரியம். உலகத்திலேயே இன்றைக்கு விஞ்ஞான ரீதியில எவ்வளவு முன்னேற்றம், எவ்வளவோ இது. இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அதெல்லாம் வச்சு அவங்க நம்ம கண்டுபிடிச்சு இங்க இருந்து ராக்கெட்டுக்குள்ள அனுப்பிச்சு வானத்துல மண்டலத்துல நிலை நிறுத்தி அதன் மூலமாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் இது பண்ணிக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மனுஷனுடைய ஞானம். ஆனா இதுக்கெல்லாம் அடிப்படை ஆண்டவர் தான் ஞானத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் மாத்திரம் மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்காம மூளையே இல்லாம படைச்சிருந்தா என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் விசேஷித்த ஒரு மூளையை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே மூளையை போல காணப்படலாம். ஆனா அவங்களுக்கு இருக்கிற மூளை ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான மூளை. விண்வெளி ஆராய்ச்சிக்காரங்களுக்கு அவங்க இருக்கிற மூளை வேற, தத்துவ ஞானிகளுக்கு இருக்கிற மூளை வேற. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகப்பனுக்கு தாய்க்கு எல்லாம். ஆனா மொத்தத்துல பார்த்தா ஞானத்துலதான் மனிதன் ஜீவிக்கிறான். ஞானங்கிறது ரொம்ப அவசியம். ஆனா எல்லாத்துக்கும் மேலாக தெய்வீக ஞானம் இல்ல மனிதன் கொண்டிருக்கணும்னு விரும்புகிறார். ஆவிக்குரிய ஞானத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வெறும் சரியது பிரகாரமான மூளை அறிவை கொண்டிருக்கிறது அல்ல, நம்ம தெய்வீக ஞானத்தை கொண்டு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னும் சொல்ல போனா நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மை தேடி வந்த தெய்வம், நம்மை வழிநடத்த வந்த தெய்வம். மனிதனாக பிறந்து நம்மை நடத்த வந்தவர் அவரை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நமக்காக முன் மாதிரியை வைத்தவர் அவர்தான். அவரை போல சத்தியமுள்ள தேவன் யாரும் கிடையாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அதனால எப்படி ஆண்டவர் விரும்புகிறார்னா, அவருடைய தயவுல சித்தப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறார். கடவுளுடைய சித்தப்படி நாம நடக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல நிறைவேற வேண்டும். அந்த ஞானம் நமக்கு தேவை. ஆனா துக்கமான காரியம், கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடியவங்க முதற்கொண்டு கடவுளுடைய ஞானம் இல்லாம தேவ சித்தம் இல்லாம நடக்கிறதா துக்கமான காரியம். நம்ம அப்படி செய்யக்கூடாது. நம்ம வாழ்க்கையில நம்ம ஆவி ஆத்மா சரீரம் ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக வர வேண்டும். நம்ம ஜெபிக்கணும். கடவுள் சித்தம் 3 நாள் ஜெபிக்கணும், 4 நாள் ஜெபிக்கணும் அப்படி கிடையாது. நீங்க ஆண்டவர்ல நிலைச்சிருந்தீங்கன்னா, என்னையில நிலைச்சிருங்க, நான் உங்களை நிலைச்சிருப்பேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைச்சிருந்தால் அப்பொழுது கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல 15வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு? யோவான் 15வது அதிகாரத்துல பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆனா நிலைத்திருக்க மாட்டேங்கிறாங்களே. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், ஆண்டவர்ல நாம் நிலைத்திருக்கணும். இப்ப இந்த தபச நாட்களில் லெந்து நாட்களில் ஏதோ எப்ப டைம் கிடைக்குமோ ஜெபிக்கிறாங்க.
ஆனா ஆண்டவர்ல நம்ம நிலைத்து இருக்கிறோமா? இப்ப மின்சாரம் வரும்போது எப்பவுமே அது இது இருக்கு. நம்ம சுவிட்ச் போட்டா ஓப்பன், ஏன்னா அது ரெடியா இருக்குது, நிலைத்து இருக்குது. இல்லைன்னா அந்த மின்சாரம் இல்லைன்னா சுவிட்ச் போட்டாலும் அது கரண்ட் வராது. கரண்ட் இருந்தா தானே வரும், லைட் எரியும். கரண்ட் இல்லைன்னா எப்படி? அப்ப அந்த கம்பியில மின்சார சக்தி நிலைத்து இருந்தா தான் நம்ம சுவிட்ச் போட்டா எல்லாம் என்ன லைட் வரும், இப்போ எல்லாம் ஓடும், மிக்சி ஓடும், எல்லாம் மிஷின் ஓடும். கரண்டே இல்லைன்னா எப்படி ஓடும்? அப்ப அதே போல வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர், நம்ம சிருஷ்டித்த தேவன். அவருதான் நம்ம வாழ்க்கையில செடி, நம்ம வாழ்க்கையில அவர் தான் மிக முக்கியம். அவரோடு தான் நாம் நிலைத்திருக்கணும். இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம்? மனுஷன் ஏன் ஆண்டவரை விட்டுட்டு மற்றதுல நிலைத்திருக்க பார்க்கிறோம். அது அவனுக்கு சந்தோஷ சமாதானத்தை கொடுக்காது. ஆண்டவர் சொல்ற, நான் தான் மெய்யான திராட்சை செடி, நீங்க கொடிகள், நீங்க என்னையிலே நிலைத்திருக்கணும். திராட்சை கொடியாக நீங்க இருக்க வேண்டியவங்க, திராட்சை கொடியாக நீங்க செடிகளை நிலைத்திருக்க வேண்டியவங்க, சும்மா மத்த கொடி அல்ல. நீங்க மெய்யாக கொடி, படர கொடி, கொடி திராட்சை கொடி நீங்க. அப்ப நீங்க கொடியாக என்ன செய்யணும்? செடியில நிலைத்து இருக்கணும். பாத்தீங்களா? அப்பொழுது இதுதான் சொல்றாரு, என்னையில நிலைத்திருங்கள், நானும் உங்களில நிலைத்து இருப்பேன். 4ஆம் வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், நிலைத்திருப்பேன். இன்னைக்கு என்னன்னா ஆண்டவர்ல நிலைச்சிருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நாட்கள் மாத்திரம் தானா? இந்த நாட்கள்ல கூட அநேகருடைய மனது எப்படி இருக்கு, ஆவி ஆத்மா சரீரம் எப்படி இருக்கு? நான் உண்மையாக ஆண்டவரால நிரம்பி இருப்போமானா, இப்ப கொடிக்கு செடியினுடைய இது கம்ப்ளீட்டா, செடியினுடைய எல்லா தன்மையும் கொடியிலே நிறைஞ்சு இருக்குது. இது ஒரு நிரப்பப்பட்ட காரியம். நீங்க ஆண்டவர்ல இருந்தீங்கன்னா ஆண்டவர்ல நிறைஞ்சு இருப்பீங்க. நீங்க நிலைத்து இருப்பீங்கன்னா நிறைஞ்சு இருப்பீங்கன்னு அர்த்தம். நிறைஞ்சு இருக்கிறது காரியம் அப்படின்னா ஆண்டவர் இருந்தா நிறைஞ்சு இருப்பீங்க. தெய்வ பிரசன்னத்தினால நாம நிறைஞ்சு இருக்கணும். அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களை நிலைக்கிறது தான். அன்னைக்கு காதல் கேட்கிறாங்க, ஆனா ஒன்னும் கால்கள் தெய்வ வார்த்தைகளே நடக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க மனசு, அவங்க எதையும் யோசிக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படித்தான் நடப்பாங்க. யாரு என்ன சொன்னாலும் இது பண்ண மாட்டாங்க. அடே, ஆண்டவர் இந்த காரியத்துல எப்படி என்னை நடத்துகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய அடையாளம். பவுல் பிலிப்பியர்கள் நிருபத்துல 2ஆம் அதிகாரம் சொல்றாரு, 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 2வது அதிகாரம் 23ஆம் வசனம், ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நான் நினைத்திருக்கிறேன். என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே, எனக்கு தெரியல இன்னபடி நடக்கும். என்னுடைய நடைகள் ஆண்டவரால் நடத்தப்படணும். அதனுடைய திட்டம் என்ன, அதனுடைய காரியம் என்ன? பாத்தீங்களா? என் காரியங்கள் என்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே, அத நம்ம ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தணும். ஆண்டவர் இது பண்ணணும். அவசரப்பட்டு இங்கே அங்கே போக கூடாது. அவனை அனுப்பலாம் என்று இருக்கிறேன். அன்றையும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருக்கிறேன். பாருங்க, என்ன விசுவாசத்தோடு கூட இருக்கிறார். அதனாலதான் 2ஆம் அதிகாரத்துல சொல்ற, தேவன் தன்னுடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்ய உங்களை உண்டாக்குகிறார். இதை நாம கேட்கணும். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை, உங்களுடைய நோக்கங்களை, திட்டங்களை எனக்கு விருப்பமாக கொடுங்க. விருப்பத்துல வெளிப்படும்படியாக கேளுங்க. எனக்கு அந்த ஆசையை கொடுங்க. எனக்கு அந்த ஆசை தான் வேணும். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவர்களை தான் செய்வார். அவருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்யவே இல்லை. அவருக்கு சித்தமானதை மாத்திரம்தான். ஆண்டவர் கூட பாருங்க, எப்ப நமக்கு செவி கொடுக்கிறாருன்னா,
லூக்கா எழுதின சுவிசேஷத்துல யோவான் எழுதின சுவிசேஷத்துல 9வது அதிகாரம், யோவான் 9வது அதிகாரம் 31ஆம் வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. பாத்தீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு செவியே கொடுக்க மாட்டார். பாவத்திலேயே தொடர்ந்து ஜீவிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி ஆண்டவர் அவங்களுக்கு செவி கொடுப்பாரு? ஆனா ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாகிறது. இன்றைக்கு அனைவருடைய பக்தி சுய பக்தி, மனுஷனுடைய பக்தி தான், தேவ பக்தி இல்ல. தேவ பக்தினா தேவன் விரும்புகிற பக்தி, தேவன் கற்றுக் கொடுக்கிற பக்தி, தேவன் சத்தியத்தின்படி வரக்கூடிய பக்தி. அது வெளிப்படத்திலிருந்து வரக்கூடிய பக்தி. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சுத்தமானதை செய்தார். பாத்தீங்களா? உண்மையான தேவ பக்திங்கிறது என்ன? பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமா ஜீவிக்கிற காரியம், பயத்தோடு பக்தியோடு ஆண்டவரை பின்பற்றுகிற காரியம். எங்கே ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பாத்தீங்களா? அப்ப தேவனுக்கு சித்தமானது ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவருக்கு சித்தமானது செய்ய, அந்த விருப்பத்தை செய்ய ஆண்டவர் கொடுக்கிறார். எத்தனையோ சமயத்துல ஆவியானவர் விருப்பத்தை அவர் சித்தத்தை விருப்பத்துல வெளிப்படுத்துகிறார். இன்னும் நான் அநேக சமயத்துல பார்த்திருக்கிறேன். என் நடைகளை ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிற காரியம், அவர் சித்தப்படி நடைகளை நடத்தக்கூடிய காரியம். என்னுடைய தாழ்மையான வாழ்க்கையில தகுதி இல்லாத என்னுடைய அபத்தமான வாழ்க்கையில இந்நாள் வரைக்கும் நான் விரும்ப ஒண்ணு, கடவுளை சித்தப்படிதான் நடக்கணும், சித்தப்படிதான் செய்யணும். இதுல எனக்கு ஒரு ஆண்டவர் வைராக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இதுதான் என்னுடைய வாழ்க்கை மிக முக்கியம். எங்கேயும் நான் அது பார்க்கணும், இதை பார்க்கணும், இங்க போகணும், அங்க சுத்திட்டு வரணும் அப்படிலாம் கிடையாது. தேவ சித்தத்துக்குள்ள எப்போ அடக்கி இருக்கும், செய்யறதுக்கு தெய்வ சித்தமாக இருக்கும். அது ஒண்ணுதான். ஆண்டவரை சாப்பாட்டு விஷயத்துல கூட பசியா இருந்தாலும் சமாரியா சிறியிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சீசர்கள் போய் அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்கள் அறியாத ஒரு போஜனம் இருக்குது. ஆனா சீசர்கள் நினைச்சாங்க வேற யாரும் சாப்பாடு கொடுத்திருப்பாங்க. இல்ல, என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பதுதான் மெய்யான போஜனம். பிதாவுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதுதான் மெய்யான போஜனங்கிறார். பாத்தீங்களா? மனுஷன் யாரும் இந்த வயிற்றுக்கு தான் ஜீவிக்கிறேன் அப்படிங்கிறான் மனுஷன். அந்த வயிற்றுக்காக ஜீவிக்கல, தெய்வ சித்தத்துக்காக ஜீவித்த ஒரு காரியம். அருமையானவர்கள், இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் நமக்கு திட்டம் பண்ணின காரியங்களை நிறைவேற்ற, அவர் சித்தமானதை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் நம்மை நடத்த விரும்புகிறார். எப்படி ஆண்டவர் நம்மை நடத்த விரும்புகிறார்? அவருடைய விருப்பத்தை அவருடைய செய்ய நம்மள உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் நாம இந்த மாதத்துல எத்தனை பேர் பரிசு எழுதுகிறாங்க. ஆண்டவர் உதவி செய். இதெல்லாம் கடவுளுடைய நோக்கம். யாரும் பயப்பட வேண்டியது இல்லை. தேவன் கூட இருப்பார். அப்பா அம்மா கூட இருக்க முடியாது, ஆனா ஆண்டவர் ஆவியாக பரிசு எழுதுகிற பிள்ளையோட கூட இருப்பார். யாரும் பயப்பட வேண்டியது கிடையாது. தேவன் உங்களோடு இருப்பார். இந்த மாதத்துல தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் சொல்றார், திட்டம் பண்ணினேன், நான் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் சொன்னா அதை நிறைவேற்றுகிற தேவன். அதனால என் அருமையானவர்களே, இந்த மாதத்துல ஆண்டவர் சித்தமானது நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் தான் அந்த மாதத்தின் முதல் நாளிலும் நம்முடைய அடிச்சுவடுகளை அவருடைய சித்தப்படி நடத்துவாராக. நம்மை அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துல என்னுடைய ஆசையில, என்னுடைய வாஞ்சையில, எங்க விருப்பம் அல்ல, உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய தயவுல சித்தப்படி விருப்பத்தையும் செய்யும் எங்களில உண்டாக்கும். பரிசு எழுதுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். சபையை திடப்படுத்தியுள்ள இந்த மாதத்துல நியமித்த எல்லா காரியங்களிலும் எங்களுடைய காலடிகள் நடத்தப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை படைக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவின் ஐக்கியமும் வல்லமை நம்முடைய கூட இப்பொழுது இருக்கிறது. ஆமென். ஆமென்.